ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவதாமை மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவதாமை உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் கிருபைகள் புது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்ல உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றி என்று மாறாத ஒரு தேவனா இருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் தேடுற இடத்துல இயேசு பார்க்க முடியாது. நீங்கள் பேதுரு தேடி போய் பார்க்கும்போது இயேசு அங்கே இல்லை. கல்லறையிலே ஓடி போய் முதலாம் ஆளாக அவர் தேடி பார்த்தாலும் அங்கே இயேசு இல்லை. இயேசு சொன்ன பிரசங்கம் அங்கே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இயேசு சொல்லிட்டு இருந்தாரு, நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன். ஆனா கூட இந்த சீசர் கூட அதை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஓடோடி போய் கல்லறையில தான் இருப்பார் என்று பார்த்தார். அதே போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில சொல்லுகிறாரு, உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரு. குடும்பத்துக்கு, உங்க சபைக்கு, உங்களுடைய ஊழியர்களுக்கு, உங்களுடைய ஸ்தாபனத்துக்கு, உங்களுடைய பிசினஸுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய மனைவிக்கு அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நாம் எல்லாம் மறந்து மறுபடியும் கல்லறைகளை போய் பார்க்க போகிறோம். கல்லறை தோட்டத்தில் இயேசு இருப்பார் என்று பார்க்க போகிறோம். ஆனா அங்கே இல்லை. மறுபடியும் பழைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இல்லை. இயேசு சொல்லுகிறார் இந்த கால வேளையில, பேதுரு தேடி வரும்போது அங்கே இயேசு இல்லை. இயேசு அங்கே கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லப்படுகிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் மரித்திருக்கலாம். ஐயோ, இந்த காரியம் மரித்திருக்கிறதே, இந்த அபயம் மரித்திருக்கிறதே, இந்த பொருளாதாரம் மரித்திருக்கிறதே என்று சொல்லி அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்க பொருளாதாரத்திலே ஒரு உயிர்ப்பிக்கு வந்திருக்கிறது. உங்களுடைய வியாதியிலே ஒரு உயிர்ப்பிப்பு வந்திருக்கிறது. உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில, உங்க கணவனுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிப்பு வந்திருக்கிறது. ஆனா நாம் சொன்ன பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிற சீசர்களுக்கு மாத்திரம்தான் அந்த காரியங்கள் மறந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் அந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் சொல்லுகிறார்கள், அந்த எத்தன் சொன்னது மாதிரி அவன் உயிர்த்தெழுந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நிறைவேறும் என்று நாம் அதை மறந்து போயிருக்கிறோம். நாம் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களோ நிறைவேற போகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அதாவது மரியாளுக்கு தரிசனமாகிறார். தோட்டக்காரர்களை போல அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து கொண்டிருக்கிறது அந்த மேட்ரு. அவள் நினைக்கிறாங்க இயேசு மரித்தார், அவ்வளவுதான், இனி அவர் உயிரோடு வர முடியாது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் மரித்து போய் இருக்கிறது. இனி இது உயிர்ப்பிக்க வாய்ப்பே கிடையாது, அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிற நிச்சயம் உங்க வாழ்க்கையில, அதாவது மரித்து எல்லாரும் சீசர்கள் ஒருவர் கூட சொல்லவில்லை அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. ஆனா சொன்ன சீசர்களை கூட அவர்கள் நம்பவில்லை. அதே போல உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் மரித்தது, அவ்வளவுதான், மரித்து போய் இருக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் செத்து போயிருக்கிறது, இனி வரக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவர தேவன் இந்த காலவேளை சொல்கிறார், நிச்சயமா அது உயிர்ப்பிக்க போகிறது, மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறது, மறுபடியும் உங்க வாழ்க்கை எழும்ப போகிறது, மறுபடியும் நீங்கள் சுடருட போறீங்க, மறுபடியும் நீங்கள் பிரகாசிக்க போறீங்க. வாழ்க்கையில ஆண்டவர தேவன் பெரிய காரியங்களை, எண்ணி அதிசயங்களை வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறாரு. இந்த கால வேளையில அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க காண போறீங்க. இந்த நாள் மாத்திரமல்ல, நீங்கள் உலகத்திலே வாழுகிற காலம் முழுதும் உங்களுக்கு ஆயுஷ் நாட்களை தேவன் பூர்ணப்படுத்த போகிறாரு. உலகம் சொல்லி இருக்கலாம் அந்த வியாதி அவ்வளவுதான், இத்தனை காலத்துல மரித்து போகும் என்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தர முடியும். இயேசுக்கு மரணம் கிடையாது. இயேசு உங்களுக்குள்ள எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இயேசுக்கு மரணம் இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கு மரணமே கிடையாது. மரணமே அவன் கூறுறங்க, பாதாளம் அவன் ஜெயமெங்கன்னு கேட்ட தேவன், மரணத்தை ஜெயித்து ஆண்டவர் ஜெயம் எடுத்த தேவன். நிச்சயம் உங்க வாழ்க்கையில மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு காரியத்துல பைனான்ஸ்ல கூட மரணம் இல்லாதபடி ஆண்டவர் இனி நடத்த போறாரு. உங்க சரீரத்தில் எந்த மரண உறுப்புகள் மரணம் அடையாதபடி ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறாரு. சரீரத்திலே உறுப்புகள் மரணம் அடையும் போதுதான் மரணம் சம்பவிக்கிறது. பைனான்சிலே அதாவது மரணம் அடையும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, கண்ணீர் வருகிறது. எல்லாத்தையும் தேவன் கல்வாரி சிலுவையை முடித்துட்டு உயிர்த்தெழுந்து சீசர்களை பார்த்து கூடின அறைக்குள்ளே போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறாரு. பூட்டி இருக்கிற அறை இனி வாய்ப்பே கிடையாது, இனி இது வாய்ப்பே கிடையாது.
கிடையாது. இயேசு உயிரோடு வரக்கு வாய்ப்பே கிடையாது. இனி நாம் உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது என்று சீசர்கள் பயந்திருந்தார்கள். ஆனா அங்கே இயேசு போய் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் சொல்லுகிறாரு. பாருங்க, பூட்டி இருக்கிற அறைக்குள்ள இயேசு போக முடியும் என்றா உங்க பூட்டி இருக்கிற வாசலை கத்தர் திறக்க முடியும், பைனான்ஸை கத்தர் திறக்க முடியும். உங்க சரீரத்திலே அதை இனி ஆபரேஷன் இல்லாதபடி வியாதி நீங்காதுன்னு சொன்ன அந்த காரியத்துல இயேசு போய் அங்கே அந்த அவயத்தை மாற்றி புதிய உறுப்பை வைக்க அவராலே கூடும். எது மருத்துவர்கள் முடியாதுன்னு சொல்கிறார்களோ, எது உங்களாலே முடியாதுன்னு சொல்கிறார்களோ, அங்க படிப்பு இனி அவ்வளவுதான் நினைத்துக் கொண்டிருக்கலாம், வேலை இனி அவ்வளவுதான் நினைத்துக் கொண்டிருக்கலாம், இனி பொருளாதாரம் அவ்வளவுதான் நினைத்துக் கொண்டிருக்கலாம், தேசத்துல இனி அவ்வளவுதான் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பூட்டின கதவுக்குள்ளே அறைக்குள்ள இயேசு வந்தது உண்மை என்றா, இயேசு மரித்து அது உண்மை என்றா, இயேசு 3 நாள் கல்லறைக்குள்ள இருந்த உண்மை என்றா, இயேசு உயிர்த்தெழுந்த உண்மை என்றா, உங்களுடைய வாழ்க்கையிலும் பூட்டப்பட்ட வாசலை திறக்க போகிறாரு. அது பூட்டின மாதிரி தான் இருக்கும், ஆனா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அழகா நடந்து கொண்டே இருக்கு. வாசல் பூட்டப்பட்டது போல இருக்கு, உங்களுக்கு எந்த ஒரு ஊழியம் இல்லாத போல இருக்கு, எந்த ஒரு பிசினஸ் இல்லாத போல இருக்கு, எந்த ஒரு தொழில் இல்லாத போல இருக்கு. ஆனா உங்களுடைய காரியங்களை கர்த்தர் அழகா நேர்த்திய கிரயமாக அவர் செய்து கொண்டே இருக்கிறாரு, அவர் செய்து கொண்டே இருக்கிறாரு. நீங்க நினைக்கிற எல்லா வாசலும் பூட்டப்பட்டிருக்கிறது, எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது, எப்படி வாசல் திறக்கும்? ஆண்டவர் இந்த காலவேளை சொல்லுகிறாரு, நீங்கள் சீசர்களை மாதிரி நீங்களும் பயந்து இருக்கிறீங்க. ஓ ரிஷாதா பாபா, ஆண்டவர் சொல்ல, நீங்கள் நோக்கி கொண்டிருக்கிற அந்த வாசல் பூட்டப்பட்டு தான் இருக்கும். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற வருமானம் அந்த இடத்துல பூட்டப்பட்டு தான் இருக்கும். நீங்கள் வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிசினஸ் அந்த இடத்துல பூட்டப்பட்டது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வரும் என்று நினைத்துக் கொண்ட படிப்பு அந்த இடத்துல பூட்டப்பட்டது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வரும் எதிர்பார்த்த தொழில் அந்த இடத்துல பூட்டப்பட்டது மாதிரி இருக்கும். ஆனா தேவன் பூட்டின கதவுக்குள்ளே வந்து வேலைகளை செய்ய போகிறாரு. அவர் வந்து வேலைகளை செய்ய போறாரு. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற, நீங்கள் திறக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த வாசல் சில வேளை பூட்டப்பட்டது போல இருக்கலாம். அதை நீங்கள் தட்டி பார்க்கிறீங்க, திறக்க முடியவில்லை. பயந்து நீங்களே பூட்டி இருக்கலாம். சில பிசினஸ், சில தொழில் நீங்களே பூட்டி இருக்கலாம், சில ஊழியத்தை நீங்களே பூட்டி இருக்கலாம். ஆனா உள்ளே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே வந்து இயேசு வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானத்தை, தெய்வீக சந்தோஷத்தை, தெய்வீக மனமகிழ்ச்சி ஆண்டவர் அதை இந்த கால வேளையிலே ஆண்டவர் தேவன் தருகிறாரு. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதில் பெரிய காரியங்களையும் என்னை விட அதிசயங்களையும் தேவன் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. இதோ நான் போகிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்துக் கொண்டு போகிறேன், உலகம் கொடுக்க கூட சமாதானம் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்ன தேவன் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை என்றால் நான் நம்புகிறேன். எனக்குள்ள இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. எனக்குள்ள இயேசு பிறந்தது மாத்திரம் இல்ல, மறுபடியும் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. உங்க குடும்பத்தில் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. உங்க பிள்ளை வாழ்க்கையில உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. உங்க கணவனுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. உங்க மனைவியுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. உங்க குடும்பத்திலே கர்த்தர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். உங்க பிசினஸ்ல கர்த்தர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. இனி உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானம் உங்க பிசினஸ்ல வரப்போகிறது. உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானம் உங்க தொழில வரப்போகிறது. உலகம் கொடுக்க கூடாத ஒரு ஆசீர்வாதம் உங்க சபையில வரப்போகிறது, உங்க ஊழியத்தில் வரப்போகிறது. உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய தொழில, உங்களுடைய படிப்புல ஆண்டவர் உலகம் கொடுக்க கூடாத ஒரு தெய்வீக சமாதானத்தையும் மனமகிழ்ச்சி ஆண்டவர தேவன் இந்த கால வேளையில தருகிறாரு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை செய்கிறாரு. உங்க அவயங்களில் சில உறுப்புகள் சில வேளை பழுதடைந்திருக்கலாம். இனி அவ்வளவுதான், இதிலே மருத்துவர்களாலே முடியாது, ஆபரேஷன் பண்ண கூட முடியாது. ஆண்டவர் இந்த கால வேளையில உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை, அந்த கட்டியை ஆண்டவர் தேவன் ஹீல் பண்ணுகிறாரு. அவருடைய ஹீலிங் பவர் இறங்கி அது ஹீலிங் நடந்து கொண்டிருக்கிறது. உங்க சரீர வியாதிகளை ஆண்டவர் சுத்தரிக்கிறாரு, அப்படி வேரோடு பிடுங்குகிறாரு. உங்க மைண்ட்ல இருக்கிற சில குழப்பங்களை ஆண்டவர் பிடுங்கி எடுக்கிறாரு, அப்படியே வேரோடு அது வெளியே வருகிறது. உங்களுடைய பைனான்ஸ் விஷயத்துல சில நெருக்கடி இருக்கிறது, அந்த நெருக்கடியை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறாரு. உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் இருக்கிறது, சில பிரிவினைகள் இருக்கிறது, சில நெருக்கங்கள் இருக்கிறது, அந்த குழந்தை இல்லாத ஒரு அவமானம் இருக்கிறது. எல்லாத்தையும் ஆண்டவர் தேவன் வெளியே கொண்டு வருகிறாரு. இந்த கால வேளையிலே ஆண்டவர் தேவன் அதை வெளியே அழைத்து வருகிறாரு. லாசருவே வெளியே வா என்று சொன்னது போல மரித்திருக்கிற உறுப்புகள், மரித்திருக்கிற அந்த சரீரத்தில் வியாதி வந்து அவன் மரித்து போனாரு. ஆனாலும் வெளியே வரும்போது
புது சரீரத்தோடு வெளியே வருகிறாரு, புது உறுப்போடு வெளியே வருகிறாரு, புதிய ஒரு தரிசனத்தோடு அவர் வெளியே வருகிறாரு. அதே போல உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை நீங்க வெளியே வரும்போது ஒரு பெரிய தரிசனத்தோடு வெளியே வர போறீங்க, பெரிய ஒரு வாக்குத்தத்தோடு வெளியே வர போறீங்க. நீங்கள் நேற்றுக்கு இருந்த வாழ்க்கை அல்ல, நேற்றுக்கு இருந்த வாழ்க்கை அல்ல, நேற்றுக்கு இருந்த வாழ்க்கை அல்ல. இந்த செய்தி கேட்கும் போது இருந்த வாழ்க்கை அல்ல, உங்க வாழ்க்கை முற்றிலுமாக ஆண்டவர் மாற்றுகிறாரு, முற்றிலுமாக உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறாரு. அவர் உயிர்த்தெழுந்து எல்லா ஜனங்களையும் சந்திக்கிறாரு. ஆண்டவர் 40 நாள் அவர்களுக்கு தரிசனமாகிறாரு. பின்வாங்கி போன பேதுருவை ஆண்டவர தேவன் தேடி போய் அவரை ஆசீர்வதிக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் பின்வாங்கி இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் பின்வாங்கி இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் பின்வாங்கி இருக்கிறது. அந்த காரியத்தை தேடி வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. எந்த காரியத்துல நீங்கள் பின்வாங்கி இருக்கிறீங்களோ, இல்ல உங்க பொருளாதார பின்வாங்கி இருக்கலாம், உங்க சரீரம் நீங்க நினைக்கிற இடத்துக்கு போக முடியாதபடி பின்வாங்கி இருக்கலாம், உங்க கால்களிலே பின்வாங்க சூழ்நிலை இருக்கலாம். எல்லாத்திலும் தேவன் ஒரு தெய்வீக சமாதானத்தை தருகிறாரு, தெய்வீக சந்தோஷத்தை தருகிறாரு, தெய்வீக மனமகிழ்ச்சியை தருகிறாரு. உங்க வாழ்க்கை நேற்றைக்கு அல்ல, கலைந்த மணி நேரம் இருந்த போல இருக்கவே இருக்காது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுடைய சிறை மாறின போது சொப்பனம் கண்டது போல இருந்தது. இயேசு பூட்டின அறைக்குள்ள வரும்போது சீசலுக்கு அது சொப்பனம் போல இருந்தது. சொப்பனம் போல இருந்த ரீஷா தாமா மகனே மகளே, நீங்கள் யாரு பார்த்து கொண்டிருந்தாலும் சரிதான், யாரெல்லாம் பார்வை பண்ணுவீங்க தெரியாது, ஆனா நூற்றுக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்க்க போறார்கள். அவருடைய வாழ்க்கையில இனி திறக்காது என்று இருக்கிற வாசலை ஆண்டு இன்றைக்கு திறக்கிறாரு. இது இனி நடக்காது என்று இருக்கிற காரியங்களை ஆண்டு இன்றைக்கு திறந்து விடுகிறாரு, இன்றைக்கு திறந்து விடுகிறாரு. பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கி வருகிறது. பல வருடங்களாக தண்ணி வராதபடி அணைகளை தண்ணியை சேகரித்து வைத்திருக்கலாம். ஆனா பஞ்சங்கள் வரும்போது, தேசத்திலே மழை இல்லாத காலம் வரும்போது அதை தேவைக்கு ஏற்றபடி திறந்து விடுவார்கள். ஆனா தேவன் உங்களுக்கு சொல்லுகிறாரு, உங்களுக்கு இனி பஞ்சமே இல்லாத அளவுக்கு அது காலைதோறும், அதாவது தேவன் விசாரிக்கிற இடமாகவும் அங்கே மலை தாட்சி இல்லாத இடமாக கானானை கர்த்தர் வைத்திருந்தாரு. என் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை கானான் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கானானுடைய வாழ்க்கை தான். நம்ம அதை காணாம இருக்கிறோம், அதை ருசிக்காம இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முதல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கானானுக்குள்ளே போறீங்க, கானானுக்குள்ளே போறீங்க, நீங்க கானானுக்குள்ளே போறீங்க. இயேசு உயிர்த்தெழுந்த இதே நாளில் தான் இயேசு கிறிஸ்துடைய அந்த மகிமையை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுபவிக்கிறாரு, ஆண்டவர் தருகிறாரு, உங்க குடும்பத்திலே தருகிறாரு. நீங்க செய்து கொண்டிருக்கிற அந்த பிசினஸ்ல கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த மகிமை வெளிப்பட போகிறது. glory shada ramdu lihanka baba. நிச்சயமாகவே வியாதியோடு இருக்கிறீங்க, சில நோயோடு இருக்கிறீங்க, கர்த்தருடைய அபிஷேகமே அதை சுகமாக்க போகிறது, அது சுகமாக்க போகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க வியாதியை சுத்தரிக்கிறது. வியாதி இருக்கும், வியாதியோடு நீங்கள் வாழுகிறது தேவனுடைய சித்தம் கிடையாது, நோயோடு வாழுகிறது தேவனுடைய சித்தமே கிடையாது, விலகனத்தோடு வாழுகிறது அவருடைய சரித்திரத்திலே கிடையாது. உங்களுக்காக அந்த விலகனம் கிடையாது, உங்களுக்காக அந்த வியாதி கிடையாது, உங்களுக்காக அந்த பஞ்சம் கிடையாது, உங்களுக்காக அந்த பட்டினி கிடையாது. நீங்கள் பேச பேச, நீங்கள் இந்த செய்தியை கேட்க தேவனுடைய மகிமை உங்க குடும்பத்தில் இறங்குகிறது, தேவனுடைய அபிஷேகம் உங்க குடும்பத்தில் இறங்குகிறது, ஆணி வாழ்ந்த கரத்திலிருந்து வல்லமை உங்க மேல இறங்குறது. நீங்க சந்தேகத்தோடு சில வேளை கேட்கலாம், இவ்வளவு வருஷம் நான் செய்தி கேட்டிருக்கிறேனே, நானும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேனே, இந்த ஒரு குறிப்பிட்ட மேட்டர்ல எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே, இந்த பைனான்ஸ் விஷயத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வரவில்லையே, இதுல ஒரு மாற்றம் வந்தா நான் இன்னும் தைரியமாக ஆண்டவரை பற்றி பேசுகிறேன் என்று நோக்கி கொண்டிருக்கிற அருமை மகளே, அருமை மகனே, ஆண்டவர தேவன் சொல்லுகிறாரு, இந்த பைனான்ஸ் விஷயத்துல, இந்த பண விஷயத்துல, இந்த பொருளாதார விஷயத்துல ஆண்டவர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு, இன்றைக்கே ஒரு மாற்றத்தை தரப்போகிறாரு. நீங்கள் வேண்டாம் வேண்டாம் சொல்லி இருந்த அந்த வெள்ளி பொண்ணு உங்களை தேடி வருகிறது, நீங்க வேண்டாம் வேண்டாம் சொன்ன அந்த வைரங்கள் உங்களை தேடி வருகிறது, நீங்க வேண்டாம் வேண்டாம் சொன்ன கார் உங்களை தேடி வருகிறது, நீங்கள் வேண்டாம் வேண்டாம் சொன்ன வீடு உங்களை தேடி வருகிறது, நீங்க வேண்டாம் வேண்டாம் சொன்ன பூமி உங்களை தேடி வருகிறது, நீங்க வேண்டாம் வேண்டாம் சொன்ன படிப்பு உங்களை தேடி வருகிறது, நீங்க வேண்டாம் வேண்டாம் சொன்ன பட்டம் உங்களை தேடி வருகிறது. இயேசு உங்களை தேடி வருகிறாரு, இயேசு உங்களை தேடி வருகிறாரு. இயேசு வெறுமையே வருகிற தேவன் கிடையாது, அவர் வரும்போது சகலத்தையும் நமக்கு கொண்டு வருகிறாரு, அவர் சகலத்தை கொண்டு வருகிறாரு. ஓ ரிஷாதா ரீமா ராக்லேனேசே லோரி ஷாபா காரதிலேமே காரபா. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மறுவப்படுத்துகிறாரு, வாழ்க்கையை கர்த்தர் மறுவப்படுத்துகிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே நிச்சயமா உங்க வாழ்க்கையில பலத்த காரியங்களை தேவன் செய்கிறாரு, பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர தேவன்
இந்த கால வேளையிலே செய்து கொண்டே இருக்கிறாரு. இந்த கால வேளையில ஆண்டவர தேவன் செய்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர தேவனுடைய அபிஷேக மகிமை மழையாக இறங்குறது. பனிமே, அதாவது புல்லில் மேல் இறங்கின பனியை போல வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த புல்லு மேல பனி வரும்போது அதற்கு சுகம் உண்டாகும். அதுல இருக்கிற எல்லா அந்த தூசிகளும் ஒரு நாளைக்கு முன்னாலே 2 நாளைக்கு முன்னாலே அந்த புல்ல இருந்த படிந்திருந்த தூசிகள் அந்த பனி இறங்கி வரும்போது அப்படியே சுத்தமாகிறது. அதுக்கு பின்னால என்ன செய்கிறது? பசு மாடுகள் வந்து அதை மேய்கிறது. பாருங்க, உங்க வாழ்க்கையில இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை பனி மலை போல உங்களுடைய அந்த புல்லு மேல இறங்கி இருக்கிறது. அந்த தூசியோடு இருக்கும்போது அந்த எஜமான் என்ன செய்ய மாட்டாரு? அந்த புல்லை மேய்க்க அந்த மாடுகளை, அந்த பசு மாடுகளை, ஆனால் சில மிருக ஜீவனங்களை அழைத்து கொண்டு போக மாட்டாரு. காலையில என்ன பண்ணும்? அந்த பனி இறங்கி அந்த புல்லுகளை என்ன செய்ய? சுத்தப்படுத்துகிறது. அதே போல உங்க வாழ்க்கையில அந்த புல்லை மேயும்படி அநேகர் வரப்போறார்கள். இந்த வசனம் மூலம் உங்க வாழ்க்கையில அந்த பனித்துளி போல் இறங்கி அந்த புல்லை சுத்திகரிக்கிறது போல இந்த வசனம் உங்க வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. அருமை மகனே, மகளே, உங்க வாழ்க்கை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. அந்த புல்லை சாப்பிடும்படி மிருக ஜீவனங்களை எஜமான் கொண்டு வருகிறது போல, வேலைக்காரன் கொண்டு வருகிறது போல உங்களுக்கு இருக்கிற அந்த புல்லை சாப்பிடும்படி அநேகர் வரப்போறார்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை சாப்பிடும்படி அநேகர் வரப்போறார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை சாப்பிடும்படி அநேகர் வந்தார்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை சாப்பிடும்படி அநேகர் வரப்போறார்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் வரப்போறீங்க. அநேகருக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கும்படி உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை ஆண்டவர தேவன் நிறைவேற்ற போகிறாரு. உங்க குடும்பத்துடைய விருப்பத்தை ஆண்டவர தேவன் நிறைவேற்ற போகிறாரு. உங்கள் பிள்ளையுடைய விருப்பத்தை ஆண்டவர தேவன் நிறைவேற்ற போகிறாரு. அந்த புல்லை அந்த பசு மாடுகள், அந்த மிருக ஜீவன்கள் அழகாக அதை என்ன செய்யும்? சாப்பிடும். அதே போல உங்க வாழ்க்கை இனி அநேகர் சாப்பிட போறாங்க. உங்க வாழ்க்கையை மாதிரியாக அநேகர் வைக்க போறாங்க. அந்த சகோதரனை போல வாழ வேண்டும், அந்த சகோதரியை போல வாழ வேண்டும், வாழ்ந்த அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போல நான் வாழ வேண்டும். அவர்களுடைய எண்ணத்தை போல் அவர்கள் வாழுகிறார்களே, அதே போல் நம்ம ஏன் வாழ முடியவில்லை? அவங்க நினைக்கிறதுல அவங்க கிடைக்கிறது, நமக்கு ஏன் கிடைக்கவில்லைன்னு இருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை மாத்துகிறார் ஆண்டவர தேவ. நீங்க விரும்புத வாழ்க்கை கத்து தருகிறாரு. மற்றவங்க உங்களை எப்படி நீங்கள் வாழ வேண்டும் விரும்புகிறார்களோ, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் விரும்பி இருக்கிறார்களோ, உங்க பேரண்ட்ஸ் நீங்க எப்படி இருக்க வேண்டும் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறாரு. மற்றவங்க நினைக்க போல என்னால வாழ முடியவில்லையே, அவங்களை போல என்னாலே செயல்பட முடியவில்லையே, அவங்களை போல என்னாலே பொருட்கள் கொடுக்க முடியவில்லையே, அவங்களா போல என்னால பிரசங்கம் பண்ண முடியவில்லையே, அவங்களை போல என்னால பிசினஸ் பண்ண முடியவில்லையே, அவங்களை போல என்னால படிக்க முடியவில்லையே, அவங்களை போல என்னாலே வேலை செய்ய முடியவில்லையே, தொழில் செய்ய முடியவில்லை இருக்கலாம். அவங்களை போல் அவங்க நினைக்கிற அளவுக்கு தேவன் உங்களை வைக்க போறாரு. நீங்க யாரோ நோக்கி இயேசு போல என்னால வாழ முடியவில்லையே, இயேசு இந்த உலகத்தில் எவ்வளவு அழகா வாழ்ந்தாரு, எவ்வளவு சாந்தமா இருந்தாரு, எவ்வளவு அற்புதங்களை செய்தாரு, எவ்வளவு அதிசயங்களை செய்தாரு என்று நீங்கள் இருந்தீங்க. ஆனா அதே போல அதை காட்டுல மேலான அதிசயங்களை, அற்புதங்களே இயேசு உலகத்திலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, இதோ நான் செய்த அற்புதங்களை விட நீங்கள் அதிகமா செய்வேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதாவது இயேசு உலகத்தில் இருக்கும் போது மரித்த லாசரை எழுப்பி இருக்கிறாரு, குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்திருக்கிறாரு, அநேக குருடர்களை பார்வையடைய வைத்திருக்கிறாரு, அநேக முடர்களை நடக்க வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் இன்றைக்கு சொல்ல அதை விட பெரிய காரியங்களை இயேசு உலகத்தில் இருந்த போது 4 நாள் ஆன மரித்த லாசரை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா நீங்கள் அப்படி 40 நாள் 400 நாள் ஆனாலும் அந்த டெட் பாடியை வெளியே கொண்டு வரும்படி உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே அந்த வரம் இருக்கிறது, உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கிறது. தேவ அபிஷேகத்தினாலும் தேவனுடைய மகிமையினாலும் தேவன் உங்களை மூடிக்கொண்டே இருக்கிறாரு. தேவனுடைய கரம் உங்கள் கூட இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுல பெரிதான காரியங்களை நீங்க காண போறீங்க. நீங்கள் காண போறீங்க. தேங்க்யூ டாடி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமை ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவர் அதிசயங்களை செய்கிறவரே நீங்கள் நன்றி செலுத்துகிறேன். ஒருவர் அற்புதங்களை செய்கிறவரே நன்றி செலுத்துகிறார். பெரிய காரியங்களை என்னுடைய அதிசயங்களை அற்புதம் செய்கிற தேவனுடைய மகிமை. லோரி ஷாதா ரீபா ராந்த லீகா ரபோலா சந்தலா பாபா லோரி காரா பார்க்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்த
செய்தவர்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நிச்சயமான பெரிய காரியங்களை என்ன செய்திருக்கிறாரு. இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் பேச போகிறாரு. வாழ்க்கையில பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மிலே மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாட்களும் கிருபைகள் புதியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் அவருடைய புதிய கிருபைகளை உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து ஆமென் இந்த புரோகிராமை நீங்கள் பார்க்கலாம். எதிர்பாராத விதமாக இந்த புரோகிராமை பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரிதான், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நேற்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் செய்திராத புதிய காரியங்களை, இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத எதிர்பாராத காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த நாளிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எதிர்பாராத காரியத்தை நான் செய்ய போகிறேன், அது புதிய காரியமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கக்கூடிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனுஷனாக வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஊழியம் செய்தார். ஆமென். ஊழியம் செய்தது மட்டுமல்ல, அவர் நமக்காக அவர் மரித்தார். வேதத்திலே வாசிக்கும் போது ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அவர் மையாகவே நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. ஆமென். ஏசாயா 53 ஆமென் 4வது வசனத்தை வாசிக்கும் போது மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்காகவே அவர் பாடுகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் பாடுகளோடு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவர் எப்பொழுதும் பாடு அனுபவிக்கவில்லை. அந்த நேரத்திலே உங்களுக்காக எனக்காக அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய பாடாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை நீங்க பாடுகளோடு துக்கத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த புரோகிராமை பார்க்கிற நீங்களும் ஏதோ ஒரு துக்கத்தோடு வேதனையோடு பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பாடு தீராதா, துக்கம் தீராதா, வேதனை தீராதா, வருத்தம் தீராதா, அவமானம் தீராதா, ஆமென், நிந்தனை தீராதான்னு சொல்லி நீங்கள் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகளை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்று சொன்னால் அப்பா உங்களுக்காக, ஆமென், தேவாதி தேவன் உங்களுக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உங்களுக்காக அவர் காயப்பட்டிருக்கிறார், உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்திருக்கிறபடினால் நீங்கள் இனி சந்தோஷமாய் இருக்க வேண்டும், நீங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் எனக்காக அவர் காயப்பட்டிருக்கிறார், இனி நான் காயத்தோடு வாழ மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord, thank you Lord. உமக்கு நன்றி ராஜா. நீங்கள் யாரா இருக்கிற அந்த புரோகிராமை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரிதான், உங்கள் வாழ்க்கையில இனி அந்த காயம் வேண்டாம். ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையினால உள்ளத்துல காயம் பல வருடமாக பல மாதமாக இனி அவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன், எனக்கு அந்த உறவு தேவையில்லைன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. காயம் அது கிச்சன்ல தான் இருக்கணும் பாருங்க. காயம் சாம்பார்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், ரசத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்க. அந்த காயம் நமக்கு வேண்டாம், உங்க வாழ்க்கையில அது தேவையில்லை. ஏன்னா அவர் உங்களுடைய காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அது அவன் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். இப்ப நீங்க அப்பா எனக்காக நீங்க காயப்பட்டீங்கப்பா, இனி எனக்கு அந்த காயம் இனி இருக்காது. ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையினால வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்து ஏதோ ஒரு காரியத்தை நான் நினைச்சு காயப்பட்டு கொண்டிருந்தேன். ஏமே இனி நான் காயப்பட மாட்டேன். எனக்காக அவர் அவன் காயப்பட்டிருக்கிறார், எனக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக அவர் அவமானப்பட்டிருக்கிறார். நான் இனி சந்தோஷமா இருக்க போகிறேன், நான் சமாதானத்தோடு இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. அது கொஞ்ச நேரம் தான் அந்த பிரச்சனை, அவன் கொஞ்ச நேரம் தான் அந்த பிரச்சனை இருந்தது பாருங்க. அதுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு கூட எழுந்தார் பாருங்க. இனி அந்த காயத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, உள்ளத்துல வைக்கவே கூடாது பாருங்க. ஆமென், ஆமென். 5வது வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய நீரில் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். தேங்க்யூ லார்ட். அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம், அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அடிக்கப்பட்டு அவரை அடித்த போது காயப்படுத்தின போது அநேக தழும்புகள் இருந்தது பாருங்க. ஹல்லேலூயா. அநேக தழும்புகள் பாருங்க. உலகத்திலே பார்க்கும் போது ஆமென் ஹல்லேலூயா அநேகருக்கு பலவிதத்திலே காயம்
காயம் ஏற்படுகிறது பாருங்க, அடிக்கப்பட்டு ஆமென் சரீரத்திலே பல காயங்கள் வருகிறது பாருங்க. ஆமென் அதை காட்டிலும் மேலான காயம் தழும்புகளினாலே ஆமென் அவருடைய சரீரம் முழுவதும் இருந்ததாக நாம் வேதத்துல பார்க்கிறோம் பாருங்க. அந்த தழும்புகளினாலே நீங்கள் குணமாகிறீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், எப்படிப்பட்ட கஷ்டமா இருக்கலாம், எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், எப்படிப்பட்ட அவமானமா இருக்கலாம், எப்படிப்பட்ட நெருக்கமா இருக்கலாம், எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள். குணமானீர்கள், இனி குணமாவீர்கள் என்று சொல்லி அல்ல, குணமானீர்கள். எப்பொழுது அவர் உங்களுக்காக காயப்பட்டாரோ, அடிக்கப்பட்டாரோ, எப்பொழுது அவருடைய சரீரத்திலே தழும்புகள் வந்ததோ அதே நேரத்திலே அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள். அப்பொழுதே நீங்கள் குணமானீர்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இனி உங்களுடைய சரீரத்தில் அந்த தழும்பு இருக்காது, அந்த அடையாளம் இருக்கவே இருக்காது. நீங்கள் குணமாகிறீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் இன்றைக்கு பார்க்கிறீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை, அது சாதாரண காரியமா இருக்காது பாருங்க. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் எதிர்பாராத காரியத்தை நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் என்று சொல்லி சொன்னார் பாருங்க. அவரை ஆமென் அடக்கம் பண்ணினார்கள் பாருங்க. அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் போய் பார்க்கிறாங்க. அப்பா கல்லறையில் இருப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்து போனார்கள். ஆமென் வேதத்துல வாசிக்கும்போது மார்க் 16ஆம் அதிகாரம் ஆமென் 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஓய்வு நாளில் ஆமென் பின்பு மகதலானா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் ஆமென் ஹல்லேலூயா சாலோமு என்பவளும் அவருக்கு கந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு பாருங்க. ஆமென் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மரிச்சு போனார், அவர் செத்து போனார். ஹல்லேலூயா இனி உயிரோடு எழும்ப மாட்டார். அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தார், நான் மறிப்பேன், ஆனால் என்ன செய்வேன், திரும்ப நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அப்பா சொன்னார் பாருங்க. ஆமென் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அவர் நமக்காக மறிப்பார், மறுபடியும் உயிர் தெழுந்தவர் சொல்லி தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இவர்களுக்கு அந்த நேரத்துல அதை நம்ப முடியல, விசுவாசிக்க முடியவில்லை. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பார், தரிசனங்களை கொடுத்திருப்பார், சொப்பனங்களை கொடுத்திருப்பார், நீ இப்படியாக இருப்பார், உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக இல்ல உங்களோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கலாம். ஆனாலும் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது இனி அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா அதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணின பிறகு அடக்கம் பண்ணின பிறகு எல்லாரும் நினைத்தாங்க இனி அவர் உயிரோடு எழும்ப சான்ஸே இல்லைன்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா பாருங்க. ஆமென் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து ஹல்லேலூயா சூரியன் உதிச்சாச்சு பாருங்க. ஆமென் இப்போ நமக்கு சூரியன் உதிச்சிருக்கு பாருங்க. நீங்களும் நினைக்கிறீங்க, ஐயோ இனி என்னுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது, என்னால நம்ப முடியாதுன்னு சொல்லி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். கண்டிப்பா நடக்கும் பாருங்க, கண்டிப்பா நடக்கும். இதே போலதான் ஆமென் நாங்க மினிஸ்ட்ரியில பார்க்கும்போது ஒரு சகோதரிக்கு வயதுகள் ஏறிக்கொண்டே போனது, திருமணங்கள் நடக்கவே இல்லை, நிறைய கனெக்ஷன்ஸ் வந்தது, நடந்த பாடில பாருங்க. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், சீக்கிரத்துல திருமணம் நடக்கும், கண்டிப்பா ஆண்டவர் சீக்கிரத்துல உங்களுக்காக ஒரு மகனை கொண்டு வருவாருன்னு சொல்லி சொன்னார் பாருங்க. அவரு சொல்றாரு, அவருடைய தகப்பன் சொல்றாரு, கண்டிப்பா நான் இனி ஆண்டவரை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் இனி நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்போ நாங்க சொன்ன கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னோம் பாருங்க. அதே போல அவர்களே எதிர்பாராத விதத்துல ஆண்டவர் ஒரு கனெக்ஷன் ஆண்டவர் கொண்டு வந்தார், நல்ல ஒரு மகனை கொண்டு வந்து திருமணத்தை அற்புதமா ஆண்டவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா பாருங்க. அவங்களுக்கு நம்ப முடியல பாருங்க, வயதுகள் ஏறிக்கொண்டு போனது, நிறைய கனெக்ஷன்ஸ் வந்தது, எல்லாமே நடந்த பாடலை பாருங்க. ஆனா உங்கள் வாழ்க்கையில அப்படிதான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம், அது என்ன பிரச்சனையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இப்ப கூட அது எப்பேற்பட்ட காரியமா இருக்கலாம், அடக்கம் பண்ணப்பட்டு அது முடிந்ததுன்னு சொல்லி இருக்கலாம். ஆமென் ஏசப்பாவுடைய சீஷர்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க, மகதலானா மரியாள் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க, இனி சான்ஸ் இல்ல, அப்பா இனி உயிரோடு எழும்ப மாட்டாருன்னு சொல்லிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் பாருங்க 3ஆம் வசனம் மார்க் 16:3 வாசிக்கும் போது, கல்லறையின் வாசல் அருகே கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் பாருங்க. அவங்க நினைச்சிட்டு வந்தாங்க, ஏசப்பா வந்து கல்லறையில வைத்து ஆமென் அடக்கம் பண்ணி ஒரு பெரிய கல்லை வச்சாங்க, யாராலும் என்ன செய்ய முடியாது, புரட்ட முடியாது, அரசாங்க முத்திரையெல்லாம் போடப்பட்டு அந்த கல் இருக்குது, யாராலும் என்ன செய்ய முடியாது, அந்த கல்லை புரட்ட முடியாது பாருங்க. அப்படி நினைச்சிட்டு யார் நமக்காக இந்த கல்லை என்ன செய்ய முடியும், புரட்ட முடியும்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க. அதே போலதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த ப்ரோக்ராம பார்க்கிற நீங்க, இனி பார்க்க போகிற பிள்ளைகள் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை நீங்க எல்லாம் புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பிரச்சனைய நீங்கள் மாற்ற முடியாது, என்னால மாற்ற முடியாது பாருங்க, யாராலும் மாற்ற முடியாது. அவர் அந்த கல்லை புரட்டி போடுவார், அந்த பிரச்சனையை அவர் மாற்றுவார், நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. இனி போய் பார்க்கும்போது அங்க இருக்காது,
அல்லேலூயா. நீங்க தேடியும் பார்க்க மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேடியும் பார்க்க மாட்டாய். இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ அதை காண மாட்டாய். இன்றைக்கு பார்க்கிற எகிப்து போன்ற அந்த பிரச்சனையை, எகிப்து போன்ற அந்த வியாதியை, எகிப்து போன்ற அந்த எல்லா காரியங்களை நீ பார்க்கவே மாட்டாய். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக அந்த பிரச்சனையை புரட்டி போடுகிறார். உங்க வாழ்க்கையில அது புரட்டி போடுகிற ஒரு நாளா இருக்கிறது. ஆமென். எப்படி அந்த கல்கள் புரட்டப்பட்டு போனதோ, அவங்க சொல்றாங்க பாருங்க, கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவார்கள் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனான இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்றாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்ல, அவர் உயிர் தெழுந்தார் பாருங்க. அவங்க நினைச்சிட்டு போறாங்க, ஐயோ இந்த கல்ல யார் நமக்காக புரட்டி போடுகிறது? நீங்க வந்து அந்த பிரச்சனையை பார்த்து கொண்டு போகிறீங்க. இந்த பிரச்சனை யாராலும் மாற்ற முடியாது, என்னால மாற்ற முடியாது, எனக்காக யார் பேசுவாங்க, எனக்காக யார் ஹல்லேலூயா பரிந்து பேசுவாங்க, என் கூட யார் வருகிறது, எனக்கு யார் ஆலோசனை சொல்றது, எனக்கு யார் ஆறுதல் சொல்றது? யாருமே தேவையில்லைங்க. அவர் உங்க பிரச்சனையை மாற்றுவார். அதற்காக தான் அவர் உயிர் தெழுந்தார். அந்த பிரச்சனை இல்ல, அது நீ அங்க இல்ல, அந்த வேதனை நீ அங்க இல்ல, அந்த நிந்தனை நீ அங்க இல்ல, அந்த அவமானம் அங்க நீ இல்ல. ஏன்னா அவர் உயிர் தெழுந்த போது எல்லாம் உங்களுக்காக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். அவர் சிலுவையிலே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எதற்காக அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தாரோ, ஆமென், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இனி சொந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். Heavenly Father, we praise ராஜா. ஒரீமானா ஷகலபரி அந்தலபா, உங்களுடைய வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், வாய்க்கால்கள் வெட்டுங்கள், பள்ளத்தாக்கள் நிரப்பப்படும், நிரப்பப்படும், உங்கள் குடும்பங்கள் நிரப்பப்படும். நீங்க பார்க்க முடியாது, ஐயோ இதுல தண்ணியே கிடைக்காது, இதுல ஆசீர்வாதமும் வராது, இந்த பூமியில எந்த நன்மை வராது, இந்த பிள்ளை மூலமாக எந்த பிரயோஜனம் இல்ல, இந்த மகன் மூலமா எந்த பிரயோஜனம் இல்ல, இந்த மகன் மூலமா எந்த பிரயோஜனம் இல்ல, என் மனைவினால நான் வேதனைப்படுகிறேன், என் புருஷனால வேதனைப்படுகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓ ரிகமா ஷபலியா தோரபு. Heavenly Father, we praise ராஜா. அவர் உங்களுக்காக கல்லை புரட்டி போடுகிறார். ஓ இனி பார்க்க முடியாது, அந்த பிரச்சனையை பார்க்க முடியாது, நீங்க காற்றையும் பார்க்க முடியாது, மழையை பார்க்க முடியாது, ஆனா உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்து முடிப்பார். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஓ ரிகமா ஷம்பலதனபா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க மகனே, நன்றி செலுத்துங்க. தேங்க் யூ லார்ட். வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பாக மாறப்போகிறது, வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பாக மாறப்போகிறது. இன்று பார்க்கிற பிரச்சனை நீ பார்க்கவே மாட்டாய், இனி பார்க்கவே மாட்டாய், இனி பார்க்கவே மாட்டாய். ஹல்லேலூயா. நீ அதை தேடியும் பார்க்க மாட்டாய், தேடியும் பார்க்க மாட்டாய். பாருங்க, அவங்க எதிர்பார்த்து கொண்டு போனார்கள், இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, கல்லானது புரட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். சொல்றாங்க, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்திருக்கிறார், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை அங்க இல்ல. இனி நீங்க தேடி பார்க்கும்போது அந்த பிரச்சனை அங்க இல்ல, அந்த வியாதி அங்க இல்ல, அந்த அவமானம் அங்க இல்ல, உங்களை வேதனைப்படுத்தின மனுஷன் அங்க இல்ல. ஓ ரிகமா சந்தரபோ. Thank you Lord. உமக்கு நன்றி ராஜா. Heavenly Father, we praise ராஜா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய விசேஷித்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஏதோ நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் மகனே, ஏதோ நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த கலக்கங்கள் மாறுகிறது. நீ அதை தேடி பார்க்க மாட்டாய், நீ அதை தேடி பார்க்க மாட்டாய். Heavenly Father, we praise ராஜா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஓ ரிகமா ஷம்பலதரபா. அது வரைக்கும் சரித்திரத்தில் நிகழ்ந்திராத ஒரு காரியம் நடந்தது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது, ஓ ஹல்லேலூயா, சரித்திரத்திலே ஒரு பெரிய மாற்றம். எப்ப ஆண்டவர் உயிர் தெழுந்தாரோ அப்பொழுதும் நீங்களும் உயிர் தெழுந்தீர்கள், நாங்கள் உயிர் தெழுந்திருக்கிறோம் பாருங்க. ஓ ரிகமல ஷபலதரபா. அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆமென், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் சொன்ன தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கே போகல, உங்க கூட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள அவர் இருந்து மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி ராஜா. அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்க வீடுகளில் இறங்குறத நான் பார்க்கிறேன். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரவா ஷகலபரி அந்தலபா ரீமா சந்தலபு ரியந்தலபு ரேமானா ஷகலபரதனா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து
மோசே கானானுக்கு நேரா புறப்பட்டு வந்தபோது செங்கடல் தடையா இருந்தது பாருங்க. அந்த செங்கடலானது பிரிக்கப்பட்டது, செங்கடல் இரண்டாக பிளந்தது பாருங்க. சரித்திரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கவில்லை. ஆனா தேவன் ஹalleluya, ஓ ஹalleluya, யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தாருன்னு சொன்னா உங்க வாழ்க்கையிலும் அப்படிதான். சரித்திரத்துல இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க புருஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. உங்க மினிஸ்ட்ரியில சரித்திரத்துல இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களுடைய பிசினஸ்ல சரித்திரத்துல இதுவரை யாரும் செய்ய முடியாத காரியத்தை நீங்க செய்ய போகிறீங்க. மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் செய்ய போகிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஓ ரபா ஷபலபா ரியாந்தலபா. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க, அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. எல்லா பயங்களும் மாறுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா பயங்களும் மாறுகிறது, பயங்கள் எல்லாம் மாறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் சொன்னா நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை தாண்டி வரும்போது உன்னோடு கூட இருக்கிறேன், நீ அக்கினியிலே நடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன். அக்கினி சோட உன்னை எதுவுமே பண்ணாது, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். எப்ப நான் உயிர் தெழுந்தேனோ அப்பொழுதே உனக்குள்ள ஒரு ஜீவன் வந்தது, உனக்குள்ள ஜீவன் வந்தது. நீ மரித்து போன மகன் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை மரித்து போகவில்லை, நீ ஜீவனோடு கூட இருக்கிறாய். ஏன்னா ஜீவனோடு கூட இருக்கிற உயிருள்ள ஆண்டவரும் கூட இருக்கிறதுனால நீ விலையேற பெற்றவள். ஹalleluya, thank you Lord. உமக்கு நன்றி ராஜா. Heavenly Father, we praise ராஜா. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க, அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. thank you பா, thank you பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தாவே நீர் பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவர் சொன்னார், பேசுகிற நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னார். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Heavenly Father, உமக்கு நன்றி ராஜா. ஓ ரிசி மகாந்தலவோ. ஹalleluya, ஹalleluya. இந்த புரோகிராமை பார்க்கிற ஆமென் சகோதர சகோதரிகள் மேல விசேஷித்த தேவனுடைய கரம் இறங்குறத நான் பார்க்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குறத பார்க்கிறேன். Heavenly Father, we praise ராஜா. தேவனுடைய வல்லமை இறங்குறது. ஓ ஹalleluya. ஓ ரமா ஷபலதுரபா. ஹalleluya. ஒரு சிமஹாந்தலவோ சாம் என்று சொல்லக்கூடிய சகோதரன் மேல விசேஷித்த தேவனுடைய வல்லமை இறங்குறது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குறது. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார், உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஓ ஹalleluya. நீங்க செய்கிறது இதுவரைக்கும் நீங்க செய்தது போல அல்ல, எல்லாவற்றிலும் ஒரு சேஞ்சிங், எல்லாவற்றிலும் ஒரு சேஞ்சிங். அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை நீங்க பார்ப்பீங்க, உயிர்த்தெழுதல் வல்லமை நீங்க பார்த்து ருசித்து ஹalleluya, ஹalleluya. உலகத்துக்குள்ளே போய், தேசத்துக்குள்ளே போய், குடும்பங்களுக்குள்ளே போய் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களுக்குள்ளே இருந்து அது புறப்பட்டு போகிறது. அவன் அதியாக புறப்பட்டு போகிறது. ஒரு ஷால்பியாதனோ ரேகம ஷால்துரபஹந்தரபோ. உடைய வார்த்தைகள் எல்லாமே அவன் உயிர்ப்பிக்கப்படுகிற வார்த்தைகள், உயிர்த்தெழுந்த வார்த்தைகள். ரேசி மஹந்தலபோ. அவன் மரித்து போன வார்த்தைகள் அல்ல. நீங்கள் பேசும் போதே அது ஜீவன் உண்டாகும். அவன் பேசும் போதே மரித்து போய் கிடக்கிறது எல்லாமே ஜீவன் உண்டாகும். ஹalleluya. தேனா ஹம்சே கபாரதனா ரேமாலா ஷகல துரபலபா. ஓ மரித்து போன ஹalleluya அந்த பள்ளத்தாக்கிலே எலும்புகள் நிறைந்திருந்தது. ஆமென். தீர்க்கதரிசி போய் ஓ சொல்ற ஹalleluya இது ஜீவன் உண்டாகுமா? ஆமென். இதுக்கு சதை வருமா? ஓ ஹalleluya இது சேனைய எலும்புமா? நிச்சயமா எலும்பும். ஆமென். மறுபடியும் அது சேனைய எலும்பினது. அவைகளுக்குள்ள ஜீவன் வந்தது, நரம்புகள் வந்தது, ஆமென், சதைகள் வந்தது, ஒரு சேனைய எழும்பினது. உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க சரீரத்துக்குள்ளே இருந்து அதை கிரியை செய்ய போகிறது. உங்க வாழ்க்கையில இருந்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பாஸ் ஆக போகிறது. நீங்கள் போகிற பட்டணங்களிலே, நீங்கள் போகிற வாகனத்துல, ஓ ஹalleluya, நீங்க குடியிருக்கிற வீட்டுக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அதிகமா கிரியை செய்கிறது. Heavenly Father, ஓ ரமா ஷபல் துரபரதனா ரேமேனா ஷாந்தரோபோ சாம். கர்த்தருடைய வல்லமை உங்களை அதிகமாக பிளஸ் பண்ணுகிறத நான் பார்க்கிறேன். ஓ தேங்க் யூ பா. அப்படியே நீங்க பிளஸ் பண்ணி அவளை ஆசீர்வதிக்கிறதற்கான நன்றி. ஹalleluya. இன்னொரு பேராண்டவர் காண்பிக்கிறார். சாமுவேல், சாமுவேல் உங்க மேல விசேஷித்த தேவக்கரம் இறங்குறது. சாமுவேல் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஓ ரிஷாம்பல் துனோ. எனக்காக இந்த கல்லை யார் புரட்டி போடுவார், புரட்டி தள்ளுவார் என்று சொல்லி ஹalleluya பயந்திருந்தாங்க பாருங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த பிரச்சனையை என் ஆண்டவர் புரட்டி போட்டார், புரட்டி போட்டார். ஹalleluya. அந்த பிரச்சனை நீங்க பார்க்காதீங்க, உங்க கூட இருக்கிற அவர் பெரியவர். ஹalleluya. உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு அவர் யாவற்றை செய்து முடித்திருக்கிறார். ஓ ரிகம ஷம்பரதனா. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறுகிறது சாமுவேல். ஹalleluya.
ஹalleluya. எதற்காக துக்கப்பட்டீர்களோ, எதற்காக அவமானப்பட்டீர்களோ, எதற்காக கேவலப்பட்டீர்களோ, எதற்காக காயப்பட்டீர்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஓ ரிகாமா சந்தரவோ, எல்லா சிறையிருப்புகளும் மாறுகிறது. ஹalleluya. சீயோனுடைய சிறையிருப்பு மாறும்போது சொப்பனம் கண்டது போல இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கை சொப்பனம் கண்டது போல மாறுகிறது. சொப்பனம் கண்டது போல, ஓ ரிகாமா சந்தரவோ, ஓ ஹalleluya. இது சொப்பனமா நிஜமா என்று சொல்லி ஹalleluya அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சீக்கிரத்திலே சடுதியிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். Heavenly Father we praise ராஜா. Heavenly Father we praise ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல விசேஷித்த தேவ வல்லமை இறங்குறத நான் பார்க்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குறத பார்க்கிறேன். ஓ பயப்படாதிருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். பயப்படாதிருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். Thank you Lord, thank you Lord. அந்த கல் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனை புரட்டி போடப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. உன்னை அழைத்தவர் அவர், உன்னை அழைத்தவர் அவர், உன்னை தெரிந்தெடுத்தவர் அவர், உன்னை முன்குறித்தவர் அவர். ஹalleluya. உனக்காக இரத்தம் சிந்தினவர் அவர், உன்னை உயர்த்தினவர் அவர். ஹalleluya. இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் bless பண்ணுகிறதற்காக நன்றிப்பா. Heavenly Father we praise ராஜா. ஓரிமி சேகமான ஷபலதனா ரேமல சந்துரு பீகமானதனா. சமீபத்துக்கு தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்க எந்த தொலைவில் இருந்தாலும் சரிதான், எந்த தூரத்தில் இருந்தாலும் சரிதான், அவருடைய வல்லமங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷையில ஆண்டவரை துதிங்க, அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்துங்க. Heavenly Father we praise ராஜா. லேபர சகல பரதரவா 120 பேர் ஒருமனப்பட்டு மேலறையில் இருந்தபோது எப்படிப்பட்ட வல்லமை இறங்குறதோ அதே வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எப்படிப்பட்ட ஒரு வல்லமை, எப்படிப்பட்ட ஒரு பவர் அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ததோ, உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்து கிரியை செய்ததோ அதே வல்லமை உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. Heavenly Father, Heavenly Father, hallelujah. Heavenly Father உமக்கு நன்றி ராஜா. ஓ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, ஓ Heavenly Father, hallelujah. தேசங்களை அசைக்கும்படியாக, குடும்பங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும்படியாக, காரியங்களை மார்கல அமைக்கும்படியாக அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது. அசுத்தாவிகள் வெளியேறி போகிறது. Heavenly Father, amen. Thank you Lord. வெளியே போ, வெளியே பிள்ளைகளை விட்டு வெளியேறிப்போ. இயேசுவின் நாமத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறேன். இனி உனக்கு வேலை இல்ல, அந்த மனுஷனுக்குள்ள இனி உனக்கு வேலை இல்ல, அந்த குடும்பத்துல உனக்கு வேலை இல்ல. நீ வெளியே போ, வெளியே போ. இயேசு பிசாசை ஜெயித்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார். ஹalleluya. அவனை காலின் கீழே போட்டு மிதித்து போட்டார். இனி உனக்கு வேலை இல்லைங்க. ஆமென். பிள்ளைகளை நீ தொட முடியாது, வியாதியை கொண்டு வர முடியாது, பயத்தை கொண்டு வர முடியாது. தேவமான சகல பரதனா, சகல சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Thank you Lord, thank you Lord. ஓ நம ஷாபிதுர பஹந்தரபோ. இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருக்கும்போது எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாரோ, எப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்தாரோ, அந்த அற்புத அடையாளங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், உங்களை கொண்டு செய்வார். Thank you Lord, hallelujah, hallelujah. நிச்சயமாகவே அப்போஸ்தலர் மூலமாக ஆண்டவர் பலத்த அற்புத அடையாளங்களை செய்தார் என்று சொன்னால் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். நிச்சயமாகவே இந்த நாளில் அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உடைய வஸ்திரத்தை தொடும்போது வல்லமை புறப்பட போகிறது. Thank you Lord, thank you Lord. ஓ ரப ஷால் பியாண்டரோ. பலத்த காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். Thank you Lord. ஓ ரிபாஸ் மாலியாண்டரோபோ. Thank you Lord, thank you Lord. ஓ ரம ஷபலதரபா. ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord. மினிஸ்ட்ரி பண்ணுகிற பிள்ளைகள் மேல விசேஷித்த தேவனுடைய கரம் இறங்குறத பார்க்கிறேன். ஓ நீங்க நாம பிரீச் பண்ணும்போது, நீங்க பிரசங்கம் பண்ணும்போது, நீங்க வர்ஷிப் பண்ணும்போது ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. Heavenly Father அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆமா ஜனங்களுக்குள்ளே அது பாய்ந்து போக போகிறது, அது பாய்ந்து போக போகிறது, அது ஊடுருவ போகிறது. தேங்க்யூப்பா. ஆமென். பயங்கள் வெளியேறி போகிறது, பயங்கள் வெளியேறி போகிறது. ஓ தேங்க்யூ, தேங்க்யூப்பா, தேங்க்யூ லார்ட். அசுத்தாவிகள் வெளியேறி போகும். ஓ தேங்க்யூப்பா. பல வருடங்களாக கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்கள், கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுவிக்கிறார். தேங்க்யூப்பா. ஹalleluya. 18 வருடமாக கூனியா இருந்த அந்த கட்டை ஆண்டவர் உடைத்து போட்டார், உடைத்து போட்டார். பல வருடங்களாக கட்டி இருக்கிற கட்டுகளை ஆண்டவர் உடைத்து போடுகிறார். அவமானம் என்கிற கட்டு,
இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகிறது. ஓ தேங்க்யூப்பா, தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கல்லானது எப்படி புரட்டி போடப்பட்டதோ அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அவமானங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் இப்பொழுது புரட்டி போட்டிருக்கிறார். இப்பொழுது 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 நான் புரட்டி போடுகிறேன், இப்பொழுது நான் புரட்டி போடுகிறேன், இப்பொழுது புரட்டி போடுகிறேன், புரட்டி போடுகிறேன். தேங்க்யூ லார்ட். காரியங்கள் மாறுதல் அமைகிறது, காரியங்கள் மாறுதல் அமைகிறது. இப்பொழுது இப்பொழுது ஆமென். உயிர் தெழுந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஹalleluya, ஹalleluya. ஓ வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது. உன் வழிகளில் உன்னை காக்கும்படி அவர் உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார். உன்னை சுற்றிலும் ஒரு கூட்டம் தூதர்கள், உன்னை சுற்றிலும் ஒரு கூட்டம் தூதர்கள். ஹalleluya, ஹalleluya. எலிசாவுக்கு விரோதமாக ஒரு சேனையை வந்தபோது ஆண்டவர் ஹalleluya ஆமென் கேயாசுடைய கண்களை திறந்து அந்த எலிசாவுக்கு இருந்த பாதுகாப்பை பார்க்கும்படியாக கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பை அநேகர் பார்க்கும்படியாக ஆண்டவர் கண்களை திறக்கிறார். ஓ ரிஸ்மாலியந்தர ஷம்பரதனபா லேமன ஷந்தரு வீகே மஹந்தலபோ ரெமிலா ஷகில் வியோதனா. ஹalleluya, ஹalleluya. ஓ வண்டர்ஃபுல் பவர், உம்முடைய வண்டர்ஃபுல் பவர் உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றிப்பா. Hallelujah. Oh mighty Lord, mighty Lord, mighty Lord. Thank you pa, thank you Lord, thank you Lord, thank you Lord. Oh rashaval durbi andarabo. Amen. ஆனந்தி, ஆனந்தி மேல விசேஷித்த தேவனுடைய கரம் இறங்குறத நான் பார்க்கிறேன். ஆனந்தி மேல தேவனுடைய விசேஷித்த கரம் இறங்குறத நான் பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையே மாறுகிறது, உங்களுடைய வாழ்க்கையே மாறுகிறது. ஓ ஹalleluya. நீங்க இப்போது இருக்கிறது போல அல்ல, இப்ப இருக்கிறது போல அல்ல. உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனைகளை அப்ப புரட்டி போட்டிருக்கிறார். அந்த கல் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாதே. அப்பா சொல்றாரு, நீ பயப்படாதே. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஹalleluya ஆமென். thank you lord, ஆமென். thank you lord. கல்லறையில் இருப்பார்னு சொல்லி பார்க்க வந்தவர்களை பார்த்து சொன்னது, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஹalleluya பயப்படாதிருங்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. ஆமென். உங்க பிரச்சனை எல்லாம் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. இல்ல இல்ல ஆனந்தி இல்ல, உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்து விட்டார். ஹalleluya செய்து முடித்து விட்டார். உங்க உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்கள், உள்ளத்தில் இருக்கிற எல்லா எண்ணங்கள், உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் சீக்கிரத்திலே அவர் thank you lord, ஆமென். thank you lord. உங்க மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய எண்ணங்கள் உங்களை பற்றி மட்டும் இல்ல. ஹalleluya சில காரியங்களை உள்ளத்துல வச்சு ஆண்டவரத்துல ஹalleluya ஆமென் ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவரத்துல விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய காரியம் மட்டுமல்ல, அநேகருடைய காரியங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறீங்க. ஆனந்தி ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய சிறையிருப்பு மாறுகிறது மட்டுமல்ல, ஆமென். நீங்க யாருக்காக உள்ளத்துல நினைச்சு அவங்களை பிளஸ் பண்ணுகிறீங்களோ அவருடைய சிறையிருப்பு மாறுகிறது. thank you lord, thank you lord. யோபுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்ட போது ஆண்டவர் யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். ஹalleluya அவனுக்கு இழந்து போன எல்லாம் திருப்பி வந்தது. ஆனந்தி நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுக்கிறார். Hallelujah, hallelujah. Heavenly Father, we praise Raja. Heavenly Father, we praise Raja. இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறார். Thank you Lord. ஆமா, யோபு விட்டு எல்லா உறவுகளும் போனது பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் மரித்தார்கள். ஓ thank you பா. சகோதர சகோதரிகள் எல்லாரும் போனார்கள், நண்பர்கள் எல்லாரும் போனாங்க. மனைவி கூட தூசிக்கிறாங்க பாருங்க. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, மகனே உன்னை விட்டு போனதெல்லாம் நான் உனக்கு திருப்பி கொடுக்கிறேன். உன்னை விட்டு போனதெல்லாம் திரும்பி வர போகிறது. உன்னை விட்டு போன அந்த மனைவி திரும்பி வர போறாங்க. உங்களை விட்டு போன புருஷன் திரும்பி வர போறாங்க. உங்களை விட்டு போன பிள்ளைகள் திரும்பி வர போறாங்க. ஓ ஹalleluya, hallelujah. thank you lord, thank you lord, thank you lord. heavenly father, amen. thank you lord. நீங்க திருப்பி கொள்ளுகிறீர்கள், திருப்பி கொள்ளுகிறீர்கள். oh mighty lord, oh heavenly father. oh rishanyo ramahandarabo remara shabil durubiyandaraba. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை உங்க சரீரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆமென். thank you lord. அற்புத அடையாளங்களை கர்த்தர் ஹalleluya பயங்கரமாக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். thank you lord. oh mighty lord. ஓ ரமசே மஹாந்தல போரஷா பரியாதரபா. hallelujah, hallelujah. ரெமே சோதரபோ கேமா சாந்தல் வியோதனா லமன ஷம்பலதர பிலஹந்தரபோ ரமல ஷம்புரதர பியாந்தலபோ. Hallelujah, hallelujah. ஆவியே, ஆவியே மழையாக பொழியும். ஆவியே, ஆவியே, ஆவியே
மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே தங்கிலோ வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைத்தவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைத்தவரே கனிதரும் மரமாக நான் கனிதரும் சொல்லலாமா மரமாக காப்பாற்றி வளர்த்தவரே என்னை காப்பாற்றி வளர்த்தவரே என்னை காப்பாற்றி வளர்த்தவரே என்னை காப்பாற்றி வளர்த்தவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியோ மழையாக உங்க மேல அபிஷேகம் பொழிந்து கொண்டிருக்கிறது மழையாக தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருந்து அது வெளிப்படுகிறது ஓ ராமனமா உள்ளங்கையளவு வேகமானது அது பெரிய மழையை பெய்விக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளங்கையளவு ஆசீர்வாதம் உள்ளங்கையளவு ஓ அந்த தேவனுடைய பிரசன்ஸ் ஓ பலத்த தாக்கத்தை தேசத்திலே கொண்டு வர போகிறது பலத்த தாக்கத்தை குடும்பங்களிலே கொண்டு வர போகிறது ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே சொல்லலாமா ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே தேங்க்யூ லார்ட் அவருடைய மகிமை அவருடைய பிரசன்னம் பனி போல உங்களுக்குள்ளே ஆமென் இறங்கி கொண்டிருக்கிறது ஹalleluya ஓ ரப ஷகல பரியாந்தலமா துனமனம ஷங்கர பலதுர பலமா ஹவலி ஃபாதர் உமக்கு நன்றி ராஜா உம்முடைய பிரசன்ஸ் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்து கொண்டிருக்கிறதற்கு நன்றிப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷித்த தேவனுடைய கரம் இறங்கியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுகிறதற்காக நன்றி ராஜா கொடிய வியாதிகளை முற்றிலுமா நீங்க மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா சொல்றாரு உங்களுக்குள்ளே ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்து நீங்கள் அநேகருக்கு சொல்லும்படியாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாற்றத்தை அநேகருக்கு நீங்க சொல்லும்படியாக நீங்க சொல்றது மட்டுமல்ல உங்களுக்குள்ளே மாற்றங்கள் வரும்போது அநேகர் அதை பார்ப்பார்கள் எப்படி இது சம்பவித்தது ஆமன் உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட மாற்றத்தை எப்படி ஆமன் வந்ததுன்னு சொல்லி மற்றவர்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களை பெரிய சாட்சியை மாற்றுகிறார் ஓ ஹalleluya வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உள்ளத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து ஓ சாட்சிகளாய் இருப்பீர்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் உலகத்தின் முடிவு வரை கடைசி வரைக்கும் நீங்கள் ஆமென் சாட்சிகளாய் இருப்பீர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் அவர் அனல் மூட்டப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் உங்களை சாட்சியை நிறுத்த போகிறார் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார் நீங்கள் இனி சும்மா இருக்க முடியாது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இனி சும்மா இருக்க விட மாட்டார் ஓ கொழுந்து விட்டு எழுந்து ஓ எரிந்து பிரகாசிக்கும்படியாக என் தேவனுடைய நாமத்துக்காக நீங்கள் அக்கினியை எழும்பும்படியாக அக்கினியின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே போடப்பட்டிருக்கிறார் ஹalleluya ஹalleluya பாருங்க ஆமென் மார்க் 16வது அதிகாரம் ஆமென் 7வது வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் அவருடைய சீஷர்களிடத்துக்கும் பேதுருவிடத்திலும் போய் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார் அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார் ஹalleluya பாருங்க ஹalleluya அவர் உங்களுக்கு சொன்னபடியே ஆமென்
அவர்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அதை பார்ப்பீர்கள், அவரை பார்ப்பீர்கள், அவருடைய கிரியைகளை பார்ப்பீர்கள், அவர் யார் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை பார்ப்பார்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக அவர் சொன்னபடியே அதை செய்து முடிப்பார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயமா செய்து முடிப்பார். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமன். வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அப்படியே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கை ஆசீர்வதிப்பேன் சொன்னார், அப்படியே ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சொப்பனங்கள், தரிசனங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றிப்பா. ஓ ரிகாமா சம்பலதர சம்பரதர விலாதர. அவர் சொன்னதை நிச்சயமா செய்து முடிப்பார். ஓ அவர் மனமாற மனுஷன் அல்ல. ஓ ஹல்லேலூயா. அவர் மனமாற மனுஷன் அல்ல. ஓ அவர் செய்து முடிப்பார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஓ மைட்டி லார்ட், உமக்கு நன்றி. அவர் செய்ய நினைத்து தடைபடாது, அவர் செய்ய நினைத்து தடைபடாது. நிச்சயமா முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுடைய விழுந்து போன கூடாரம் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. குடும்பமானது விழுந்து போய் கிடக்கிறதா? உங்க வாழ்க்கை விழுந்து போய் இருக்கிறதா? ஆண்டவர் மறுபடியும் கட்ட போகிறார். ஓ ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. உங்க பிசினஸ் மறுபடியும் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். உங்க தொழிலை மறுபடியும் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். உங்க சரீரமானது செத்து போனது போல இருக்கிறதா? இனி மறிப்பு தான் முடிவு, இனி மறித்துதான் போவேன்னு சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மரணம் தான் முடிவுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? மறுபடியும் உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். உங்க சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள புதிய ஜீவன் வருகிறது. ஆமென். உங்களுக்குள்ள புதிய ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா. ஓ இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார். ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ பா. உமக்கு நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட உள்ளங்களை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். ஓ உடைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுடைய எல்லா காயங்களையும், எல்லா உடைந்து போன உள்ளங்களை ஆண்டவர் மறுபடியும் அவர் கட்டி எழுப்புகிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. ஓ ரமா ஷபலதர பில ஹந்தரபோ. தேங்க்யூ பா. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க, அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ ரமா ஷபரதர பிகமானதர பலதனா. ஓ ஹல்லேலூயா. ஆமென். சீஷர்களுக்கு சொல்லுங்கள், சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னார் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க அநேகருக்கு சொல்லுகிறீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாற்றத்தை இந்த புரோகிராம்ல உங்களுக்கு அநேக நன்மைகள் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். உங்களோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், அநேகருக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். உங்களுக்குள்ளே மாற்றங்கள் நடக்கிறது, உங்களுடைய சரீரத்துல மாற்றம் நடக்கிறது, உங்க வாழ்க்கையில மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மைட்டி லார்ட், உமக்கு நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஓ ரமா ஷபலரனமா ரமலதுர பலப சந்தர விலஹந்தரபோ ரெசி மஹந்தரபோ ரியம் சக்கரதரபோ. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உம்முடைய வல்லமை ஒவ்வொரு சரீரங்களை தொடுகிறதற்காக நன்றிப்பா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரமா ஷபலியந்தரபோ. ஆமென். தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. ஹெவன்லி ஃபாதர் உமக்கு நன்றி ராஜா. ஓ தேங்க் யூ பா. தேங்க் யூ லார்ட். ஆமென் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லேமா சோதோரோ பேக்கி மஹந்தலபோ. ஓ சேகர் மேல விசேஷித்த தேவனுடைய வல்லமை இறங்குறத நான் பார்க்கிறேன். ஓ ரீகே மசந்தரபோ. ஹல்லேலூயா. சேகர். ஓ ஹல்லேலூயா. சேகர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது.
ஓ ஹalleluya. ஆமென். சேகருடைய கரங்களில விசேஷித்த தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறத நான் பார்க்கிறேன். உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க செய்கிற தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சேகர், ஓ ஹalleluya. ஓ சேகரன் சொன்ன உடனே சேகரன் சொல்லி, ஓ ஹalleluya, கரன் சொல்லி பேருள்ள அநேகர் பார்க்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், ஹalleluya. சேகரன் மேல விசேஷித்த தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரீமிசே கபல ஷாதுரிபினா ரேமிலா ஷாகரதினோ. அவன் அந்த கரன் சொல்லி, அவன் கடைசியில் உங்க பெயர் கரன் சொல்லி முடியக்கூடிய அவங்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷ கரம் இறங்குறது. ஹalleluya. அவன் உங்க மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். உள்ளத்துல எதெல்லாம் மனசுல விருப்பம் வைத்திருக்கிறீங்களோ சீக்கிரத்தில் அது சம்பவிக்க போகிறது. சீக்கிரத்தில் அந்த விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஓ தேங்க்யூப்பா, உமக்கு நன்றி ராஜா. வனாந்திரத்திலே வழி உருவாக போகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரங்கள் எல்லாம் மாறுகிறது. உங்களுக்காக ஆண்டவர் புதிய வழியை கொடுக்கிறார். ஓ ஹalleluya. எத்தனையோ வழிகள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க போன பாதையெல்லாம் அடைந்து இருக்கிறது. அப்ப எனக்காக இந்த பாதையை திறக்கிறது யாருன்னு சொல்லி நீங்க வேதனையோடு துக்கத்தோடு இந்த ப்ரோக்ராம பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்துவேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பா வைத்திருக்கிறேன். ஒருவரு பூட்டக்கூடாத வாசலை உனக்காக நான் திறந்து வைத்திருக்கிறேன். அந்த வாசலை யாருமே பூட்ட முடியாது. ஹalleluya. அந்த வாசலை நான் உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன். ஓ பேதுரு சிறைசாலையில் இருக்கும்போது கதவுகள் தானாக திறக்கப்பட்டது. அதே போல வாசல்கள் தானாக திறக்கிறது. வாசல்கள் தானாக திறக்கிறது. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. என் அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஓ பவுலும் ஷீலா துதித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு பலத்த காரியங்கள் நடந்தது பாருங்க. அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. உங்களுக்காக சில காரியங்களை கர்த்தர் மாறுதல் அமைக்கிறார். ஓ ஹalleluya. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஓ ஹalleluya எல்லா ஆயுதம் வாய்க்காதே போகிறது. ஆமென். எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காதே போகும்படி மாற்றுகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓரிசி மஹந்தல் போரா ஷம்பரதனா லேமனா ஷந்தில் பிகே மஹந்தல் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குறத பார்க்கிறேன். ஏன் தேங்க்யூப்பா, உமக்கு நன்றி ராஜா. Hallelujah, hallelujah. Oh Ramashabaliyanjorogu. Amen. Thank you Lord. Oh நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கிறீங்க. நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கிறீங்க. ஆமென். நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கிறீங்க. எழும்பி நடங்க. ஆமென். பேதுரு யோவான் சொன்னாங்க, எழும்பி நடங்க. நசரேயனான இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடங்க சொன்னாங்க. எழும்பி நடங்க. ஆமென். ஆமென். காலில் இருக்கிற வியாதிகள் மாறுகிறது. நடக்க முடியாத பிள்ளைகள் நடந்து பாருங்க. நடந்து பாருங்க. கைகள், ஆமென், சிலருக்கு கை தூக்க முடியல. கை வலியா இருக்கிறது பாருங்க. பல மாதமாக கை வலியினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் ஹீல் பண்ணிட்டே இருக்கிறார். ஆண்டவர் ஹீல் பண்ணிட்டே இருக்கிறார். அந்த கை வலிகள் மாறுகிறது. ஆமா, சிலருக்கு பேக் பெயின் இருக்கிறது பாருங்க. அந்த பேக் பெயின் ஆண்டவர் மாற்றுகிறார். அவருடைய ஹீலிங் பவர் எப்பொழுது ஒரு சரீரத்தில் இறங்குறத நான் பார்க்கிறேன். ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ராஜா. ஆமா, இந்த ப்ரோக்ராம பார்க்கிற சில பிள்ளைகளுடைய முதுகுல ஆமென் ஹalleluya தேய்மானம் இருக்கிறது பாருங்க. டாக்டர் சொன்னாரு, ஆமென், நீங்க உங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும், ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த முதுகெலும்பில் இருக்கிற அந்த தேய்மானத்தை, அந்த எலும்பு தேவை ஆண்டவர் இப்பொழுதே சரி பண்ணுகிறார். புதிய எலும்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் ஹalleluya. thank you lord. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஹalleluya. செக் பண்ணி பாருங்க. அவருடைய உயிர் தழுந்த வல்லமை, அவருடைய உயிர் தழுந்த வல்லமை உங்க சரீரத்துல இப்ப இறங்குறது. இப்ப புதிய எலும்புகள், புதிய எலும்புகள், புதிய எலும்புகள், புதிய நரம்புகள். மகனே, புதிய நரம்புகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். புதிய எலும்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ ரிஷாபாலியான் துருபு உனக்குள்ள இருக்கிற ஆமென் thank you lord. அந்த உயிர் தழுந்த வல்லமை அநேகருக்குள்ள பாய்ந்து போகிறது, அநேகருக்குள்ள மாற்றத்தை கொடுக்கிறது. ஹalleluya, ஹalleluya. முதுகெலும்புகள் புதிதாக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புகள் புதிதாக்கப்படுகிறது, நரம்புகள் புதிதாக்கப்படுகிறது. ஓ ரிகமா ஷம்பரதனபா. உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹalleluya, hallelujah. ori mese mahandarabo lemana shabalia dorobo. Hallelujah, hallelujah, hallelujah. ori mana shamalaranama ramaladuna malama shandara baladoru bilahandarabo. Hallelujah. வல்லவரே நல்லவரே சொல்லலாமா? ஆராதனை ஆராதனை. thank you lord. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை.
ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தேங்க்யூ லார்ட் சொல்லலாமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தேங்க்யூப்பா, நம்முடைய வல்லமைக்காக நன்றிப்பா. நீங்க எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உங்க பிரச்சனைகள், உங்கள் வேதனைகள், உங்கள் நெருக்கங்கள், உங்கள் நிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறி இருக்கிறது, உங்கள் பத்திரங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது, உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட்டிருக்கிறது. நீ கண்ணீரோடு இருக்க மாட்டாய், நீ வேதனையோடு இருக்க மாட்டாய். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்னாள் துக்கம் நீங்கி அவள் சமாதானத்தோடு புறப்பட்டு சென்றாள். அவள் சாப்பிட்டு திருப்தியோடு இருந்தாள், சமாதானத்தோடு இருந்தாள். அவருடைய மன விருப்பங்கள் நிறைவேறினது. ஆண்டவர் அன்னாளுக்கு குழந்தையை கொடுத்து அவளை கடாட்சித்தாள். பாருங்க, ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிறார், குடும்பத்தை ஆண்டவர் கடாட்சிக்கிறார். ஆமென். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கட்டுகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை ஆண்டவர் கடாட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ mighty Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். thank you Lord. அந்த அவமானங்கள் மாறுகிறது. ஐயோ, எனக்கு குழந்தை இல்லையே, பல வருடமா நான் வேதனைப்படுகிறேனே, பல வருடமா நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார், உடைய வேதனை பார்க்கிறார். ஓ ஹல்லேலூயா. உடைய வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். உடைய வேதனைக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறார். அன்னாவுடைய நிந்தனை மாற்றின தேவன், உடைய நிந்தனை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ஹல்லேலூயா. ஓ, உடைய நிந்தனை ஆண்டவர் மாற்றுகிறார். Thank you Jesus. Hallelujah. அண்ணா சொல்றாரு. ஆமென். அண்ணா சொல்றாங்க, ஆமென், எளியவனை குப்பையில் இருந்து சிறியவனை புனிதிருந்தெடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடும் நான் உட்கார பண்ணுவேன் சொல்லுகிற ஆண்டவர். ஆமென். அவரை எளியவனை குப்பையில் இருந்தெடுத்து, ஆமென், சிறியவனை புனிதிருந்தெடுத்து பிரபுக்களோடும், ஆமென், ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒருவேளை எளிமையா இருக்கலாம், நீங்க சிறுமையா இருக்கலாம், சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சிறுமையெல்லாம் மாறுகிறது. என்ன காரியத்துல நீங்க சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்துல நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களோ, ஐயோ கடன் பிரச்சனையினால நீங்க சிறுமைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், கடன் என்கிற சுமையினால நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த எல்லா சிறுமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ராஜா. அந்த சிறுமை எல்லாம் மாற்றப்படுகிறது. நீ சிறுமையோடு இருக்க மாட்டாய், நீ அவமானத்தோடு இருக்க மாட்டாய். உன்னுடைய கடன்கள் எல்லாம் ஆண்டவர் ரத்து பண்ணுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கடன்கள் எல்லாம் மாற்றும்படியாக தான் அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்த வல்லமை உடைய கடன்கள் எல்லாம் மாற்றுகிறது மகனே, உடைய கடன்கள் எல்லாம் மாற்றுகிறது. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி ராஜா. ஓ ரிமைசே கபாலா ஷாதுர பலாதனா ரேகமனா சாந்தரபோ. Thank you pa. Hallelujah, hallelujah. O resema handala bara shamana daraba lemanama shamala durbika mana darabala handalabo ramanama shangal boradana biyandarabo. Thank you Lord. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாமாகும், எல்லாமாகும். ஹல்லேலூயா. ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். thank you Lord. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்க வாழ்க்கைக்குள்ளாக வருகிறது. அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்களுடைய குடும்பத்திலே வருகிறது. ஹல்லேலூயா. மார்க் 16 அதிகாரத்திலே நாம் வாசித்தது போல ஹல்லேலூயா, உங்களுடைய பயங்கள் எல்லாம் மாறுகிறது. நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்ல, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்துக்காக நீங்க வேதனைப்பட்டீர்களோ அது இனி இல்ல. நீங்க தேடியும் பார்க்க மாட்டீர்கள். ஓ ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நீ தேடியும் பார்க்க மாட்டீர்கள். ஆமென். thank you Lord. பிசாசின் வல்லமையினால் கட்டப்பட்டிருந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். பிசாசின் வல்லமையினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் ஹீல் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய ஹீலிங் பவர் அதிகமாக உங்களுடைய சரீரத்தில் இறங்குறத பார்க்கிறேன். ஓ தூக்கம் இல்லாதபடிக்கு அவன் தூக்கமின்மையினால வேதனைப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஹீல் பண்ணி கொண்டிருக்கிறார். பல மாதமா நீங்க சரியா தூங்குறதே இல்ல, அந்த தூக்கமின்மையை ஆண்டவர் மாற்றி நல்ல நித்திரை ஆண்டவர் கொடுக்கிறார். Heavenly Father, we praise ராஜா. ஓ
Oh, hallelujah, hallelujah. Oh, Rimesika Mana Shamaliantoro, Dena Manama Shamala Davila Handerabo. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Nandi Racha. Our Nalavar, our Sienita, the Nichima Tanebarade. In the Nalinum, under Piria Karinga, Matine Sid Gondirikara. Hallelujah. Ningedrbara the Karita and Sia Pograr. Hallelujah. Yedrbarkavilla, Kalare Purati Podapatrika Suli. Our Naneti Poda Parkala. Ayon the Kala Yar Purati Poduar. எங்களுக்கா யார் இந்த பெரிய கல்லை புரட்டி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. ஹalleluya. ஆமென். உங்களுக்கு விரோதமா போடப்பட்ட அந்த கேஸ் ஆனது ஒரு பெரிய கல்லா உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம். ஆமென். நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஆமென். நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஆனா உங்களுக்கு விரோதமா கேஸ் போடப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கல்ல போல இருக்குது. அது பெரிய பிரச்சனை இருக்குது. ஆமென். பெரிய பாரமா இருக்குது பாருங்க. அத ஆண்டவர் புரட்டி போடுகிறார். இந்த கால வேளையில அந்த கல்ல ஆண்டவர் புரட்டி போடுகிறார். ஓ thank you Lord. Thank you Lord. Hallelujah. கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆண்டவர் ஆமென் காண்பிக்க போகிறார். தானியேலுக்கு விரோதமாக ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இருந்த எல்லா ஆயுதங்களை கர்த்தர் மாற்றி போட்டார். ஆமென். சிங்கம் தானியேலை சேதப்படுத்த முடியவில்லை. ஆமென். தானியேலை சேதப்படுத்த முடியவில்லை. ஆமென். தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் காரியங்களை மாறுதலா மாற்றினார் பாருங்க. ஓ நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்லி உலகமே சொல்லத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆமென். உங்களுக்கு முன்பா நிக்கிற அந்த கல் உங்களை எதுவும் செய்ய முடியாது. அந்த பிரச்சனை உங்களை எதுவும் செய்ய முடியாது. சிங்கம் போல சீறிக்கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. யூதா கோத்திரத்து சிங்கம் அவர் உயிர் திறந்தார். அவர் வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஹalleluya. ஓ அவர் உயிர் திறந்தார். ஹalleluya. ஆமென். இனி உங்களுக்கு வேதனை இல்ல. ஓ thank you பா. உமக்கு நன்றி ராஜா. Oh hallelujah. Oh rashabala duno வளர்மதி உங்க மேல விசேஷித்த தேவகரம் இறங்குறது. வளர்மதி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வளர்மதி மேல விசேஷித்த தேவகரம் இறங்கி வளர்மதி மேல ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மை கொடுக்கிறார். ஓ ரெட்டிப்பான blessing உங்களுக்கு வருகிறது. வளர்மதி ஹalleluya. நீங்கள் விசேஷித்தவர்கள். தேவனுடைய பார்வையில நீங்கள் விசேஷித்தவர்கள். வளர்மதி ஹalleluya. ஹalleluya. நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத நன்மைகளை வளர்மதி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓ இந்த நாளிலிருந்து அவருடைய உயிர் தெழுந்த வல்லமங்க சரீரத்துல கிரியை செய்கிறத நீங்க பார்க்க போகிறீங்க. நீங்க போகிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய உயிர் திறந்த வல்லமை ஓ புறப்பட்டு போகிறது. அவருடைய உயிர் திறந்த வல்லமை புறப்பட்டு போகிறது. ஓ ஹalleluya. இதுல பெரிதானவைகளை நீ பார்க்க போகிறாய். இதுல பெரிதானவைகளை நீ பார்க்க போகிறாய். ஓ thank you Lord. வளர்மதி ஆண்டவர் உங்களை bless பண்ணுகிறார். அவருடைய கரம் உங்களுடைய சிரசு மேல் வைக்கப்படுகிறது. அவருடைய கரம் வைக்கப்படுகிறது. thank you Lord. thank you Lord. thank you Lord. அவருடைய கரம் வைக்கப்படுகிறது. ஹalleluya. ஓ ராஷாபாலி தேவனுடைய வல்லமங்க சரீரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்லி சங்கீதக்காரர் சொன்னது போல உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. Oh hallelujah. 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 Oh mighty Lord. Hallelujah. Thank you Lord. எஸ்தர் தேவனுடைய வல்லமங்க சரீரத்துல இறங்குறது. எஸ்தர் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பயங்கள் எல்லாம் மாறுகிறது. எஸ்தர் ஓ எஸ்தர் உங்களுடைய பயங்கள் மாறுகிறது. என்னென்ன காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருந்தீங்களோ அந்த எல்லா பயங்களையும் ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களுடைய பிரச்சனையா இருந்த அந்த கல்லானது கல்லை போல இருந்த அந்த பிரச்சனையை ஆண்டவர் புரட்டி போட்டிருக்கிறார். ஆமென். அது நீ அங்க இல்லை. நீங்கள் தேடி பார்த்தால் அந்த பிரச்சனையை நீ பார்க்க முடியாது. எஸ்தர் ஆண்டவர் உங்களை வேறு மனுஷியா மாற்றுகிறார். வேறு மனுஷியா மாற்றுகிறார். ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய முகம் பிரகாசிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது. அப்பா சொல்றாரு ஏசாயா 60:1 படியாக நீ எழும்பி பிரகாசி எஸ்தர். உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. ஆமென். உதிக்கிற ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள். ஓ அந்த எஸ்தரை ஆண்டவர் எப்படி கனப்படுத்தினாரோ ஹalleluya. முழு யூதா கோத்திரத்துக்கும் ஆசீர்வாதமாக எஸ்தரை ஆண்டவர் கனப்படுத்தி உயர்த்தினாரோ அதே போல உன் குடும்பத்துக்கு உன் கோத்திரத்துக்கு உன் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக எஸ்தர் உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகம் அது விலையேறப்பட்டதா இருக்கிறது. குலத்துக்கு கோத்திரத்துக்கு ஒன்று சொல்லி எஸ்தர் ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஓ ரிகாமா ஷாபாலா துரபலபா. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஹெவன்லி ஃபாதர் ஹெவன்லி ஃபாதர் ஓ ரிகாமா ஷாபாலே தரபா. ஆண்டவரே ஹalleluya. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் விசேஷித்த கரம் இறங்குறதற்கான நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷ தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதற்கான நன்றிப்பா. Oh hallelujah.
தேங்க்யூப்பா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ணுகிறதற்காக நன்றிப்பா. ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் ஆமென் இறங்கி அவர்களை இன்னும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஓ ரிகமா சம்பரதன சம்பரதனபா லமனதர சந்தோரபி கமானலதனபோ லேமனதர சந்தோரபி கமானதர. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ thank you lord. புதிய கிருபைகளை ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க வெட்கப்பட்டு போகிறதே இல்ல. மனுஷனை நம்பினா நம்ம வெட்கப்பட்டு போகலாம். ஆனா நீங்க தேவனை நம்பி வந்திருக்கிறதுனால ஆமன் உங்க முகம் இனி வெட்கப்பட்டு போகாது. உங்க முகம் இனி வெட்கப்பட்டு போகாது. ஹalleluya, ஹalleluya, amen. thank you lord. ஓ ரஷா ரந்திரபோ ஹந்தலபோ உங்களை இனி ஹalleluya நீங்க அப்படிதான் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க, அந்த பிரச்சனையில தான் இருக்கிறீங்க, அந்த வியாதியில தான் இருக்கிறீங்க, உங்க சூழ்நிலை மாறலன்னு சொல்லி சிலர் உங்களை பார்க்க வருவாங்க. ஹalleluya, ஆண்டவர் சொல்றாரு நீங்களே அங்க இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை அந்த பிரச்சனையை மாற்றி அந்த வியாதியை மாற்றி ஆண்டவர் உங்களை வேற இடத்துக்கு அனுப்புகிறார். ஹalleluya, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறார். நீங்க வேற இடத்துக்கு போய் நகர்ந்து போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஹalleluya இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறார். சிலர் ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போய் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொல்றார், மகனே ஆண்டவர் ஆமென் உங்களை இன்னொரு தேசத்துல கொண்டு போய் இன்னொரு பட்டணத்துல கொண்டு போய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் உங்களுடைய எல்லைகளை விசாலப்படுத்துகிறார். உங்களுடைய எல்லைகளை விசாலப்படுத்துகிறார், உங்களை விரிவுபடுத்துகிறார். ஹalleluya. ஓ நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். ஹalleluya, thank you lord. ஆமென் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆமென் விருப்பப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்துகிறார். ஆமென் thank you. அதுக்கு தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. தடைகள் எல்லாம் அந்த கல்கள் புரட்டி போடப்படுகிறது. ஆமென் வெளிநாட்டுக்கு போக இருந்த எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்படி உடைக்கப்படுகிறது. எல்லா தடைகளும் அப்படியே அந்த கல் எப்படி புரட்டி போடப்பட்டதோ அதே போல அந்த கல் புரட்டி போடப்பட்டது போல அந்த ஆமென் காரியங்களில இருந்த எல்லா தடைகளை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். ஓ ஹalleluya, thank you பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓ அப்பா தாகத்தோடு கத்தாவே ஆண்டவர் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களிலும் நீங்க அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே அதிசயப்பட்டு பூரிப்பிக்கிற காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றிப்பா. ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அன்னைக்கு ஹalleluya, ஆமென் அப்பா உயிர் திறந்ததை பார்த்து அதிசயப்பட்டு பூரிச்சாங்க. அப்பா சொல்லி இருந்தா ஏற்கனவே அப்பா சொல்லி இருந்தார், நான் உயிர் தெழும்பேன், நான் உயிரோடு எழும்புவேன். ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவங்களால நம்ப முடியல. ஆனா வந்து பார்த்த போது ஆச்சரியப்பட்டாங்க. பாருங்க அதே போல உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது பாருங்க. ஹalleluya, ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களிடத்துல. ஒருவேளை உங்களால நம்ப முடியாம இருக்கலாம். ஆமென் சீக்கிரத்துல உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. இன்றைக்கு நீங்க காதுகளினால கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, சீக்கிரத்துல உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. ஹalleluya, thank you lord. உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க தலையில இருக்கிற அந்த பாரங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். தலையில இருக்கிற அந்த வலிகள், தலையில் இருக்கிற அந்த பாரங்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த தலைவலி எல்லாம் மாறுகிறது. இப்பொழுதே ஆண்டவர் ஹீல் பண்றாரு. அப்படி சுகமளிக்கிற வல்லமை அந்த ஹீலிங் பவர் உங்க தலையில இறங்கி ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ ரபா ஷபலதர வியந்தரபா துனஹந்தனமா ஷம்பலா துரஹந்தல் வியோதனா. ஹெவன்லி ஃபாதர் we praise ராஜா. உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டதற்காக நன்றி அப்பா. இந்த நாளில் உங்களோடு இணைந்து ஆன்லைன்ல பார்த்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம் ராஜா. ஹalleluya. ஆண்டவரே ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஷேர் பண்ண போகிற பிள்ளைகள், இனி பார்க்க போகிற ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்து உயர்த்துகிறதற்காக நன்றி. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லி புறஜாதிகள் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீங்க காரியங்களை மாறல் அமைக்கிறதற்காக நன்றி. ஆமென். thank you lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆமென். மெய்யாகவே இந்த நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்க கமெண்ட்ஸாக போடலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமென்.